வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம். சார், அதிமுக ஆட்டம் வந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, திமுக என்ன மன்னர் குடும்பமா, மன்னர் ஆட்சி நடக்குதா இங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டன தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீட் விவகாரத்துல திமுக அரசு வந்து கபட நாடகம் ஆடிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நதிகளை இணைக்கும் திட்டத்தை வந்து அவங்க கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. அதிமுக பொதுக்குழு அப்படின்னு கூட்டினா அந்த கூட்டத்தில் வந்து தீர்மானங்கள் எதையாவது நிறைவேற்றணும். அதை வந்து அதில் வந்து கண்டிப்பாக திமுக எதிர்ப்புக்கான தீர்மானங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக நடக்கிற ஒரு சடங்கு மாதிரி தான் வச்சுக்கோங்க. காரணமே இருக்காது. நீட்டுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டவர்கள் நீட்டு விவகாரத்தில் கபட நாடகம் ஆடுகிறார்கள்னு சொல்லி திமுகவை நோக்கி குற்றம் சொல்வதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதி கிடையாது. எல்லா மக்களுக்கும் தெரியும், அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் இவங்க போய் நீட்டுக்கு ஆதரவாக ஒப்புதல் அளித்து நீட் தேர்வு நடத்தலான்னு கையெழுத்து போட்டு வராங்க. போட்டு வந்ததுக்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வருது. தீர்ப்பே வந்துருச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, பரீட்சை எழுதி தாங்க தீரணும் அப்படின்னு சொல்லி பேசியவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஒரு தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பாக வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதற்கு முன்பாக வந்து அண்மைய சமீபத்திய உதாரணம்னு பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டுக்கான ஒரு விலக்கு வாங்கப்பட்டது. நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் பாராளுமன்றத்தின் மூலமாக இதை நம்ம விலக்கு வாங்க முடியும். ஏன்னா பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு விஷயங்களில் விலக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழி கொள்கைங்கிறதுல ஒரு விலக்கு தான். மற்ற மாநிலங்களுக்கு மும்மொழி கொள்கை வச்சுருக்காங்க, நம்ம வந்து ஏற்றுக்கலை. இது மாதிரி பல்வேறு மாநிலங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள், கர்நாடக மாநிலத்தில் சொந்தமாக அவர்களுக்கான கொடி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வழங்கலை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கான விலக்கு வாங்குவது அப்படிங்கிறது அடுத்த கிடையாது. நீதிமன்றமே கொடுத்ததுக்கு பிறகு விலக்கு வாங்கணும். அப்போ விலக்கு வாங்குவதற்கு என்னென்னா சட்டமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றி நம்ம தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்டு அனுப்பணும்னு சொல்லி அன்றைய எதிர்க்கட்சி திமுக வந்து வலியுறுத்துது. திமுகவினுடைய வலியுறுத்தின அடிப்படையில் அதிமுக மசோதா கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அப்பயுமே திமுக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்தி அதன் மூலம் வந்து இந்த நீட் வந்ததுனால ஏற்பட்டக்கூடிய மாணவர்களுக்கான எவ்வளோ இடர்பாடு ஏற்பட்டிருக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து படிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி மசோதா நிறைவேற்றி எனக்கு அனுப்புனாங்க. திமுகவும் சரி எந்த எதிர்ப்பும் அன்றைக்கி சொல்லலை. சரி வேறு இவங்க பண்ணுறாங்க, நம்ம வந்து அதில் அரசியல் பண்ணக்கூடாது, மாணவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இது அப்படிங்கிறனால திமுகவும் ஆதரவு தெரிவித்தாங்க. சரி ரைட்டு ஓகே, நீங்கள் அனுப்பிட்டீங்க. அனுப்புனதுக்கு கவர்னரை வந்து உடனே இங்கே திமுக அனுப்பின மசோதா மாதிரிலாம் கிடப்பில் போடல. அன்றைக்கு இருந்த கவர்னர் வந்து உடனே அனுப்பி விட்டார். ஆனால் அன்றைக்கு வந்து ஒன்றியத்தினுடைய மந்திரி சபை வந்து திரும்ப அனுப்பியிருக்காங்க. 17 மாதங்கள் நிராகரித்து, ஒன்றிய அமைச்சரவை நிராகரித்த ஒரு விஷயத்தை, ஜனாதிபதி நிராகரித்த ஒரு விஷயத்தை வந்து 17 மாதங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளியிலே சொல்லலை. 2019 தேர்தல் வருது. தேர்தலின் போது பேச்சுவார்த்தைக்கு வந்த ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், நான் நீட்டை பற்றி கேட்குறாங்க. நீட்டை கேட்கும்போது இந்த 2019 தேர்தலில் வந்து நீட்டு விலக்கு வந்து வாக்குறுதியாக கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, நீட்டு விலக்கா, அந்த மசோதாவை நாங்கள் திரும்பி அனுப்பி ரொம்ப நாள் ஆச்சு, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்புறம் தான் வெளியில் வருது செய்தி, ஒட்டுமொத்த நாட்டு மக்கள்கிட்டையே ஒரு மசோதா திரும்ப அனுப்பப்பட்டதை பற்றி இவர்கள் வந்து வெளியிலே பேசலைங்கிறது. அப்போ திருமணத்தெலாம் நான் பார்த்தேன். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசை பற்றி வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு வலியுறுத்துகிறாங்களே தவிர, இந்த இவர் அமைக்கி விடுவார்ல, அது மாதிரி வந்து காலமிக்கி விடுற வேலை தான் பார்க்குறாங்களே தவிர திமுக மட்டும் கண்டிக்கிறவங்கிறாங்க. ஒன்றிய அரசை பற்றி பேசும்போது வலியுறுத்துவோம்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீட் விஷயத்தை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு, குறிப்பாக நான் வேறு யாரையும் விட்டுருங்க, மாஃபா பாண்டியராஜனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த காலகட்டத்தில், விஜயபாஸ்கருக்குலாம் வந்து எந்த காலகட்டத்திலையும் நீட்டை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. மன்னர் குடும்பமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். மன்னர் குடும்பம்னா எங்கள் ஓட்டு 4 தேர்தலாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து 10 தேர்தலில் பழனிசாமி தோத்துக்கிட்டே இருக்காருங்க. மன்னராட்சியான்னு கேட்குறாருல்ல, அல்லது ஏலம் எடுத்து வரதாங்கிறாங்க கேட்குறாங்கல்ல, இது என்ன ஒரு கேள்வி? ஆக்சுவலாக வந்து 2016 அதிமுக காரன் வந்து யாருக்காக வேலை செஞ்சாங்க? ஜெயலலிதா முதலமைச்சராகணும்னு வேலை செஞ்சாங்க. நடந்தது என்ன? 6 மாதம் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி யாருமே சசிகலா வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஓபிஎஸ் வந்தார். ஓபிஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி வந்தார். அதுக்கப்புறம் யாராவது எதிர்பார்த்தோமா? 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பண்ணிட்டு போயிட்டார். இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்த்தாங்களா? இவருக்காக ஓட்டு போட்டாங்க? அதாவது ஜனநாயக ரீதியாக அவர் எம்எல்ஏ ஆக்குறது மக்கள். எம்எல்ஏக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி வந்து அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்குது.
எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வந்து அவர் இன்னும் கூடுதலாக துணை முதலமைச்சர் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. எல்லா பொறுப்புகளையும் அவர் சிறப்பாக தான் செயல்படுறாரு. நீ அவருடைய செயல்பாட்டில் எங்கேயாவது சுணக்கம் சொல்லுங்கள். மழை 4 சொட்டு தூரல் விழுந்து அவர் ரோட்டில் ரெயின் கோட்டை போட்டு நிற்கிறாரு. ஏன்னா ஒரு டேமுக்கு போகிறாரு, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கும் ஆய்வுக்கு போகிறாரு, எல்லா இருக்கக்கூடிய ஆறுகளுக்கும் போய் இப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வேலையில் ஏதாவது குறைபாடு இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? அதான் சார் இப்போ சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொன்னதே எதையாவது சொல்லணும் அப்படின்ட்டு இந்த நீட்டு கலைஞரை சொல்றீங்க, கலைஞர் குடும்பத்தை சொல்றீங்க. இப்போ காலம் முழுக்க கலைஞர் குடும்பத்தையே தான் பேசிட்டு இருப்பீங்களா? கலைஞர் குடும்பம் தான் பொறுப்பில் இருக்கணும், திமுக பொறுப்பில் இருக்கணும் முடிவு பண்ணுறது யாரு? திமுக தொண்டன். திமுக தொண்டனுடைய முடிவு அது. தொண்டனுடைய பெரும்பான்மையுடைய ஆதரவு இல்லாவிட்டால் இவர்களால் யாராலும் இருக்க முடியாது. அப்போ ஆதரவு இருக்க போய் தான் எம்கேஎஸ் வராருன்னா, எம்கேஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்புக்கு சொந்தக்காரர். ஒரு 55 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காக இப்போ படாத பாடுபட்டு உழைத்து வந்தவர். அவர் வந்ததுக்கு பிறகு அடுத்து யாருங்கிறத வந்து இளைஞர் அணிக்கு பொறுப்புக்கு யார் அப்படிங்கிறத தொண்டை முடிவு பண்ணுறான். நீ மாவட்ட செயலாளர் நிர்பந்தம் பண்ணுறான். நீ வந்து செயல்கள் கூட்டம் போடு, தீர்மானம் போடு, செயற்குழு கூட்டம் போடுங்க, தீர்மானம் போடுங்கன்னு சொல்லி தொண்டனுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் கட்சி இயங்குது. எல்லாமே மினிட் புக்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல் வந்து யார் இன்னும் இப்போ வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி நிச்சயமற்ற தன்மை தான். இப்போ இந்த கேஸ் இப்பயும் நடந்துகிட்ருக்கு. அடுத்து பாஜக ஈரோடு திரு EVK இளங்கோவன் அவர்கள் இறந்து போயிட்டார். அந்த தேர்தல் இடைத்தேர்தலில் கொண்டு வருவாங்க. அதில் வந்து இவர்கள் சின்னத்தை முடக்கி வைத்து பாஜக போட்டிடுறதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இவர் திமுக வந்து கலைஞரை பற்றியும் முதல்வரை பற்றியும் இளைஞரணி செயலாளரை பற்றி இவர் பேசினார்னா இவருக்கு வந்து என்ன பிரச்சனை? இது எல்லாமே திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. முதல்ல அடிப்படையில் அந்த ஒரு நாகரிகம் கூட அவர்கிட்ட இல்லைங்கிறத ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் நம்ம திரும்பவும் சொல்கிறோம், கொஞ்சம் கரப்பாம்பூச்சி திட்டும்போது கூட வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான் திட்டுறாரு. அந்த மாண்பை வந்து குறைஞ்சபட்சம் நீ பார்த்தாது பழகிக்கலாம். சரி, இப்போ இந்த ஒரு அமெரிக்கா நிறுவனத்தால் சொல்லப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய HAL சதர்ன் ரயில்வே அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அமெரிக்க நிறுவனத்தால் அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு உண்மை வந்து இப்போ வெளிவந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட நம்ம ஆளுங்க வந்து விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையுமே வந்து கையை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சரி. காசு எடுத்து யாரு வேணாம்னு சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த மூக் இங்க்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்தியாவினுடைய HAL அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அவங்களுக்கும் அதே மாதிரி சதர்ன் ரயில்வே இந்த மாதிரியான இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்து சில ஒர்க்கு எடுத்திருக்கோம். ஸோ எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுங்க, நாங்கள் பெரிய அளவில் வந்து அங்கே வேலை செய்ய போகிறோம். அதாவது இதெல்லாம் எங்கே தெரியுதுன்னா, முதல்ல இப்போ ஒருத்தர் மாட்டினானே யார், அதானியினுடைய மருமகனும் மாட்டினாங்க இல்லையா, அதே அவங்கள கண்டுபிடித்த அதே நிறுவனம் தான் அமெரிக்க பங்கு வர்த்தகத்தை கண்காணிப்பு நிறுவனம் தான் வந்து இதையும் கண்டுபிடிச்சிருக்கு. இங்கே செபி இருக்கு இல்லையா, இந்த செபி மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி வந்து அதானி கிரெயின்ஸுக்கு போய் நான் வந்து ஆந்திராலையும் சத்தீஸ்கர்லேயும் தமிழ்நாடு காஷ்மீரில் இதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒன்றிய சூரிய சக்தி கழகத்தினுடைய அதிகாரிகளுக்கு பணத்தை லஞ்சத்துக்கு கொடுத்து நான் வந்து இந்த மாநிலங்கள்லாம் சூரிய சக்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய டெண்டரை எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய நிறுவனத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்க முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து பேசி அதற்கு பிறகு வந்து அது கண்காணிச்சதில் வந்து அதானியினுடைய மருமகனுடைய ஃபோனில் வந்து யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்த லிஸ்ட்டுலாம் இருக்குன்னு சொல்லி எடுத்ததுக்கு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் மீது வந்து இதெல்லாம் வழக்கெல்லாம் போட்டு வாரண்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா இதை வந்து விவாதிக்க சொல்லி தான் பாராளுமன்றத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதையும் மீறி தான் வந்து பாராளுமன்றத்தை திசை திருப்பதான் வேறொரு வேலையாக தான் மோடி பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு. இப்போ அந்த அதானியை பிடித்த நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ நீ இவன் வந்து என்ன பேசுனா, நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசு நிறுவனங்கள், இப்போ நான் HALனு சொல்கிறதோ சதர்ன் ரயில்வேவும் இந்தியாவுடைய அரசு நிறுவனங்கள், ஒன்றிய அரசுடைய நிறுவனங்கள், இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, ஒன்றிய அரசு அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவன் ஒத்துக்கிட்டு யார் யாருக்கு கொடுத்தோம், எவ்வளோ கொடுத்தோம், எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணோன்னு சொல்லி எல்லாவற்றையும் அங்கே ஒத்துக்கிட்டு ஃபைனும் கட்டிட்டான். அப்போ நீ வந்து ஃபைன் கட்டுன்னு ஒன்று ஃபைன் கட்டுறியா, உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிவிட்டு உன்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்புவான்னு கேட்கும்போது இது என்ன பொருளாதார குற்றங்கள்னால ஃபைன் பண்ணிட்டுருக்குங்கன்னு சொல்லி 300 மடங்கு ஃபைன் கட்டிட்டான். அந்த நிறுவனம் 300 மடங்கு ஃபைன் கட்டி இப்போ வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டது. அப்போ உடனடியாக பாராளுமன்றத்தில் என்ன பண்ணணும்,
அந்த அமெரிக்க அரசு அந்த அந்த பங்கு வர்த்த கண்காணிப்பு நிறுவனத்தில் டேட்டா வாங்கணும். அமெரிக்க அரசுக்கு அவன் பணம் கட்டியிருக்கான். அமெரிக்க அரசுக்கு ஃபைன் கட்டியிருக்கான். தண்டத்தொகை கட்டியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டு இது பண்ண அப்போ குற்றம் செஞ்சவனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கி எவ்வளோ யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் வந்து இடி ரெய்டு நடத்தி இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்தி பிடிச்சி ஜெயிலில் போட்டு இங்கே வழக்கு நடத்தணும். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கவே நடக்காது. இதுதான் இப்போ வந்து இப்போ 2வது முறையாக ஒரு வாய்ப்பை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு. முதல்ல அதானி பாராளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த அதானி இஷ்யூ வந்தது. அதானியை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லி தான் பாராளுமன்றத்தை முடக்குவதற்கும் பல்வேறு வகையில் வந்து நடத்தாமல் இருக்கிறதுக்கும் எல்லா வேலையும் பார்த்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அதை மறக்கடிக்கிறதுக்காக அடுத்த வேலையில் ஒரே நாள் ஒரே தேர்தலை கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட இது வந்து மன்னராட்சி இன்னும் எடப்பாடி பேசுகிறாருல்ல, இது வந்து ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்மளை இந்தியாவைங்கிறத வந்து இன்றைக்கி முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்த வேலையில் ஈடுபட்டால் அதான் நீங்கள் எல்லோரும் மறந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் மோடியினுடைய இதாக இருக்குது. இவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் வந்து அதானியை காப்பாற்றுறதுலேயே போயிட்டுருக்குங்கிறதான் உண்மை. கடந்த 2 வருஷங்களில் 2.33 லட்சம் கோடி வாரா கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று அதானிக்காக ஒழிக்கிறாரு, இல்லாட்டி கார்பரேட்டுக்காக வந்து உழைச்சிட்ருக்காரு. ஸோ பொதுமக்களுடைய நிலைமை தான். இல்லைங்க, அது 2.30 நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்ட தொகை. இது வந்து வாரா கடன் தள்ளுபடி அவ்வளோதான் வராது, அவ்வளோதான். ரைட் ஆஃப் கூட இல்லை, வேணான்னு சொல்லி. இதில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பட்டியலை தான் இனிமேல் நம்ம ஆராயணும். அது ரொம்ப முக்கியம். யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஓடிப்போன பல்வேறு மோடிகள் இருக்காங்க. அதில் இதுக்கு தான் கேஸை போட்டாங்க. ராகுல் காந்தி மேலே கேஸை போட்டாங்க இல்லையா. மோடி போனவர்கள் லிஸ்ட்டை பார்க்கும்போது நிறைய பேர் மோடின்னு இருக்குன்னு, நீரவ் மோடி, அந்த மோடி, இந்த மோடின்னு இருக்கு இல்லையா. இந்த மோடிகள்லாம் வந்து போனாங்க. அது மாதிரி பல்வேறு இப்போ பாஜகவோட நெருக்கமாக இருந்த பணக்காரர்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அடிச்சு அவங்களுடைய நிறுவனங்கள்லாம் இருக்குதா, அந்த நிறுவனங்களில் வந்து மீண்டும் உயிர் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2.33 லட்சம் கோடிங்கிறது சாதாரண தொகை இல்லை. தமிழ்நாடு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பேரிடரை சந்தித்தது. இப்போ இந்த மழை காலத்தில் மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும், மற்ற உதவிப் பொருட்கள் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு வந்து அவங்க இழந்த விஷயத்தை கொடுக்கணும். இது இவ்வளவும் இருக்கும்போது வெறும் 900 கோடி ரூபாயை கொடுத்து விட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து அவ்வளோ பெரிய நிலச்சரிவு. அதில் வந்து நான் ஹெலிகாப்டர் வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி அதுக்கு பில்லை போட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு ஹெலிகாப்டருடைய விலையே 150 கோடி ரூபா தான். இவன் போட்டிருக்க வாடகை 143 கோடி ரூபா. இதெல்லாம் ஏன்னா நல்லா இருப்பாங்களாங்கன்னு தெரியல எனக்கு. இப்படி ஒரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. 2,33,000 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தொகை. அந்த தொகையை வந்து பணக்காரர்களுக்கு கொடுக்குறது, அவ்வளோதான். வாரி எடுத்துகிட்டு போ. டேக்ஸை வந்து குறைக்கிறது, 30%லேருந்து 22% குறைக்கிறது, எல்லாம் கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்குங்க. இது எல்லாமே வந்து இவர்கள் வந்து நோக்கமே அதான். தங்கத்தை வந்து வீங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறது. மோடி அரசு வந்ததுக்கு பிறகு தான் தங்கத்தை வந்து நீங்கள் எதுக்கு சும்மா வச்சுருக்கீங்க, அடகு வச்ச தங்கத்தை மீட்டு உங்களை விற்றுலாம் சொல்லி இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஆதரவு கொடுது. எதுக்காகனா தங்கம் வந்து அவன் குறைந்தபட்சம் வந்து 1 பவுன் தங்கம் அடகு வச்சுருக்கான்னு வச்சுக்கங்களேன், 30,000 அடகு வச்சுருக்கான். அந்த காசை வந்து எடுத்து விற்றோம்னா ஒரு 45,000 போகுது அப்படின்னா, 45,000 50,000 போகுது அப்படின்னா, அந்த காசை வந்து அவன் வந்து அந்த 20,000 என் கையில் இருக்கக்கூடாது. அவன்கிட்ட இருக்கிறதே 1 பவுன் தங்கமாக தான் இருக்கணும். அந்த 1 பவுன் தங்கம் தான் இருப்பு இருக்குது, ஒரு தோடு மூக்குத்தி இருக்குதுன்னா அதை பிடுங்கி வந்து விற்று அந்த 20,000 ரூபாய் என் கையில் கொடுத்து வர்த்தகம் பண்ணணும். ஏதோ ஒன்று வாங்கணும், வீட்டுக்கு பொருள் வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், அல்லது பழைய கடனை அடைக்கணும், ரொட்டேஷனில் பணம் வந்துடணும், எங்கேயும் பணம் போய் தேங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இயங்குகிற அரசு இது. ஏழைகளுடைய அந்த குண்டுமணி தங்கம் கூட ஏழைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணக்கூடிய அரசு கார்பரேட்டுகளுக்கு வந்து 2.33 லட்சம் கோடி ஒப்புதல். 2 ஆண்டுகள்னா அப்போ இவங்க இந்த 10 வருஷமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கங்கிறத யோசனை பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து விவசாயிகள் அவங்களுடைய கடன்களை வந்து தள்ளுபடி செய்யணும், அப்புறம் கூட குறைந்தபட்ச ஆதார விலை வந்து வேணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. டெல்லியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பல வருடங்களாக நடுவில் கூட சரின்னு நமக்கு எதாவது நல்லது செய்வாங்கன்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இவங்க செய்கிற மாதிரி தெரிலன்ட்டு திரும்பவும் அந்த போராட்டம். இப்போ அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி தஞ்சையிலையும் வந்து விவசாயிகள் வந்து ரயில் மறியல் பண்ணி போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அதாவது இந்த 2.33 லட்சம் கோடியை வந்து வேணவே வேணான்னு தள்ளுபடி பண்ணுற அரசு இவங்களது ரொம்ப சொற்பமான ஒரு அமௌண்ட்டு தானே இருக்கும். இதை ஏன் பண்ண மாட்டேங்க? குறிப்பாக அவங்க வந்து விவசாயத்தில் கார்பரேட்டுகளை உள்ளே நுழைய வைக்கணும். இந்த மோடி அரசினுடைய நோக்கம் வந்து விவசாயத்தை விவசாயிகள் செய்யக்கூடாது. விவசாயிகள் என்பது இருக்கக்கூடிய விவசாயிகளை கூலி தொழிலாளியாக மாற்றுவது. விவசாயத்தில் வந்து கார்பரேட் உள்ளே வந்து கார்பரேட்டுகள் கொடுக்கக்கூடிய விதைகளை அவர்கள் வந்து விதைக்கணும்.
கார்ப்பரேட்டர் சொல்லக்கூடிய இதில் வந்து பண்ணணும். அப்படிங்கும்போது குறிப்பிட்ட அவருக்கு அது ஒரு கூலி தொழிலாளியாக அவங்க மாற்றுறது அப்படிங்கிறது தான் வந்து நோக்கமாக இருக்குது. அது இப்போ பல இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு 2 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு சிறு குறு விவசாயிகளாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த விதைப்புக்கான விதை வாங்கணும், உரம் வாங்கணும். இது போன்ற விஷயங்கள வந்து நிறுவனங்கள் வந்து குடுக்க ஆரம்பிக்கிறான். நிறுவனங்கள் குடுத்து, அதற்கு பிறகு என்னன்னா, அவன் கையில வந்து நாங்க சொல்ற இடத்துல தான் விக்கணும் அப்படிங்கிறான். இத வந்து முதல்ல சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருந்தாய்ங்க. இப்போ வந்து மொத்தமாக பண்ண ஆரம்பிக்கிறாய்ங்க. அது இப்போ புதுக்கோட்டை மாவட்டம், பட்டுக்கோட்டை பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, கோதுமைய வந்து வயல்ல போட சொல்றான். அவன் வந்து சில விவசாயிகள் ஆசைப்பட்டு விலை கிடைக்குதுன்னு பண்ணிட்டு, அதுக்கு பிறகு தான் தெரிய வருது, நமக்கு இந்த 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 முறையே வந்து தவறு. நமக்கு இந்த இதில ஆனா அது வந்து வெளியில வந்து வர முடியல. அந்த வயல்ல கோதுமை போட்ட வயல்ல மீண்டும் வந்து நெல்லை போடுவது என்பது ரொம்ப ஒரு கடுமையான வேலை. ஒரு 1 வருஷம் அத வந்து திரும்ப வேற ஏதாவது பயிர்கள மானாவாரி பயிர்கள போட்டு சரி பண்ணிட்டு தான் திரும்ப நெல்லுக்கு கொண்டு வர முடியும். அப்படிங்கிற மாரியான விஷயம்லாம் புரிய வருது. அப்ப இவன நம்பி நம்ம போறோமே அப்படிங்கிற மாரி சிக்கல். ஆனா இந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, ஒட்டுமொத்த இந்திய விவசாயத்துறையும் தனியார் கையில போய் சேரணும். தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில போய் சேரணும். எப்படி வந்து அதானி வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த ஆப்பிள்களையும் வாங்கக்கூடிய அளவுல ஒரு நிறுவனம் இதா வச்சிருக்காரோ, அதே மாரி இந்தியாவுல ஒட்டுமொத்த விவசாயிகளும் குறிப்பிட்ட பகுதியாக இப்போ வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய விவசாயிகள், தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அரிசி உற்பத்தி பண்றாங்கன்னா, அவர்கள் வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு, கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கணும். அவங்க குடுக்குற விதைய நாத்துகளை நட்டுட்டு, அதுக்கு அரிசி அவங்ககிட்டயே வித்துட்டு போணும். அவங்க சொல்ற விலைய குடுத்துடணும். இந்த உழைப்பு கூலி இருக்கு பார்த்தீங்களா, அத மட்டும் வாங்கிக்கணும். அப்படிங்கிற ஒரு நவீன ஒரு நில பிரபுத்துவ ஒரு இதுக்கு தான் வராங்க இவங்க. அதுதான் வந்து இந்த அரசு பண்ணுது. இத புரிந்து கொண்ட விவசாயிகள் தான் வந்து போராட்டத்தில இறங்குறாங்க. அதுதான். இப்போ நீட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சிஏஏ கொண்டு வந்தாங்க. படத்துக்கு சென்சார்ல வந்து பல சேஞ்சஸ் பண்ணி அதுக்கு ஒரு பில் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து விவசாயிகளுக்கான இந்த விஷயத்த கொண்டு வரும்போது தான் எல்லாருமே முழிச்சுக்கிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப ஆரம்பிச்ச அந்த ஏன்னா, விவசாயங்கிறது வந்து இதற்கு மேலேயும் நம்ம வந்து எப்படி விட்டுக் குடுக்குறதுங்கிறது தான் அந்த பில்லுக்கான எதிர்ப்பு வந்தது. அதற்கு பிறகே வந்து விவசாயிகள் விழித்துக் கொண்டார்கள். ஆனா என்னன்னா, உண்மையிலே வந்து வடமாநில விவசாயிகளுடைய போராட்டம், அந்த சங்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த சங்கங்கள் வந்து எந்த விதமான அரசியல் லாபங்கள் கருதாமல், அவர்களை மட்டும் அவர்கள் சார்ந்த விஷயங்கள மட்டும் தான் இது பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு சார்பு நிலைலாம் இருக்கு. திமுகனா ஒரு மாரி டீல் பண்றது, அதிமுக காலம்னா ஒரு மாரி டீல் பண்றது. அதிமுக காலத்தில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில நடந்த விவசாய போராட்டம் பூராமே வந்து ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணி, கடுமையா எதிர்த்திருப்பாங்க. ஆனா திமுக அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அது எந்த விதமான போராட்டமும் பெருசா நடந்திருக்காது. ஆனா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவங்க வந்து விவசாயிகள் விவசாயிகளாவே இருக்காங்க. எந்த அரசியல் சார்பற்று, எங்களுடைய தொழில்ல நாங்க வந்து ஒரு சங்கம், நாங்க வந்து ஒரு ஒரு இதா இருக்கோம். எங்களுக்கு தொழிலுக்கு ஒரு இடையூறு வரக்கூடிய அளவுல சட்டங்களையோ, திட்டங்களையோ கொண்டு வந்தால் நாங்க வந்து எதிர்ப்போம். இவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. எளிய நோக்கத்துடன் அவங்களுடைய போராட்டம் இருக்கிறனால, அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியல இந்த அரசுனால. இப்ப மத்த எத்தனையோ போராட்டங்களை இந்த அரசு வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்குது. போராட்டங்களை கலைத்து விடுவோம். எல்லாமே பண்ணுவாய்ங்க. ஆனா, விவசாயிகள்ட்ட மட்டும் இவங்க வந்து எந்த விதமான இதுவும் கதையாகலைன்னா என்ன காரணம்னா, அவர்களுடைய நோக்கம் என்பது ரொம்ப எளிய நோக்கம். அவர்களுடைய நலன் மட்டும் தான் அதனுடைய இது. அதுலயும் வந்து அவர்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு குடுக்குறதும் கிடையாது. இப்போ கூட வந்து டெல்லியை நோக்கி வராங்கன்னா, ஹரியானால தடுத்து நிறுத்தப்படுறாங்க. ஹரியானா எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்படுறாங்க. டெல்லி பக்கத்துல வந்தா கூட உனக்கு பிரச்சனை சொல்லி, ஹரியானா எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அங்கிட்டிருந்து வர விவசாயிகள், இந்தியாவுடைய மேற்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய விவசாயிகளே ஹரியானா எல்லையிலேயே நிப்பாட்டுறான். இது போன்ற வேலைகள் வந்து ஒன்றிய அரசு ஈடுபடுது. இது என்ன பண்ணாலும் இவர்கள் மத்தியில் வந்து ஒன்றிய அரசு மண்டியிட்டு தான் ஆக வேண்டும். இது வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் இவருடைய அடிப்படை நோக்கம், பாஜகவினுடைய நோக்கம் என்பது விவசாயிகளுக்கு எதிராகவே இருக்குங்கிறது தான் உண்மை. சார், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து உள்ள போறாங்க. வரவேற்பெல்லாம் பலமா தான் இருக்கு. நல்லா அவர உள்ள கூட்டு போறாங்க. கருவறைக்குள்ள காலடி எடுத்து வச்சோன்னே, ஜீயர்கள்லாம் தாங்கள் யார் அப்படின்றத வந்து நிரூபிக்கிற ஒரு மொமெண்ட்டா அத மாறி, கொஞ்சம் வெளிய போங்க அப்படின்ற மாரி அவர் வெளிய வந்து சாமி தரிசனம் பண்ணாரு அப்படின்ட்டு. அவர் கூட நல்லா பழகுறாங்க. அவர் பாட்ட கேட்டு தான் எல்லாருமே வாழ்றாங்க. எல்லாம் நடக்குதுன்னும்போது, தன்னுடைய ஒரு இடம் அப்படின்ட்டு வரும்போது, அது இசைஞானியாவே இருந்தாலும், எவ்வளோ புகழ்பெற்ற ஒரு நபரா இருந்தாலும் வெளிய தான் அப்படின்ட்டு நிக்க வைக்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல. ஸோ இந்த இஷ்யூவ, இந்த நியூஸ எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன பார்க்குறதுன்னு தெரியல. ஏன்னா இதற்கு முன்பாகவும் வந்து அவருக்கு இது போன்ற ஒரு சூழல் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்ல ஏற்பட்டது. அந்த கோபுரத்தை கட்டுக் கொடுக்க அன்னைக்கு வந்து ரூ. 10,00,000ங்கிறது மிகப்பெரிய தொகை. அன்றைக்கு வந்து அந்த ராஜகோபுரம் வந்து சேதமடைந்திருந்தது. அதை வந்து கட்டி கொடுப்பதற்காக வந்து அந்த தொகையை கொடுத்தார்.
அந்த அதனுடைய திறப்பு விழாவில் அந்த கும்பாபிஷேகத்தில் கூட வந்து அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. அதெல்லாம் வந்து அன்றைக்கு பெரிய செய்தியானது. அதற்கு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த நம்பிக்கையில் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கார். அது அவருடைய இது. நான் பாஜகவின் சார்பில் வந்து வேறு எம்பியாக வேறு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் காலையிலேருந்து டைம் லைனில் பார்த்தா செய்தி வந்ததுலேருந்து எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, எல்லோருமே வந்து வந்து அவர் மீதான அக்கறையினால் விமர்சனங்கள் வச்சுட்ருக்காங்க. என்னன்னா இங்கே இப்போ என்ன காரணத்தாக இளையராஜா வெளியே அனுப்பப்பட்டார்னா, இவங்க சொல்கிறது வந்து அந்த அர்த்த மண்டபம், அதுக்கடுத்து கருவறை. அந்த அர்த்த மண்டபம் வரைக்கும் தான், அதற்கு முன்பாக தான் வந்து மற்றவர்கள்லாம் நிற்கணும். அதுக்கு அந்த அர்த்த மண்டபத்துக்குள் வந்து பார்ப்பனர்கள் தான் உள்ளே போகலாம். அந்த உற்சவர் சிலை வந்து சிலைகள் அங்கே நிரம்பி இருக்குது, அங்கே வந்து ஜீயர்கள் தான் போகணும். உற்சவர் சிலைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவர்கள் என்ன விலை என்ன எப்படி வச்சுக்குவாங்கங்கிறதெல்லாம் பார்க்காத ஆள் இல்லைங்க, எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வந்து உற்சவர் சிலைக்கு இவங்க என்ன மதிப்பு கொடுப்பாங்க, பொதுவாக சிலைக்கே இவங்க என்ன மதிப்பு கொடுத்தாங்க, காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் கொடுத்தார் மதிப்பு, எல்லாம் ஊருக்கே தெரியும். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இவங்க சொல்கிறது என்னென்னா ஆகம விதியும்பாங்க. இந்த ஆகம விதி இந்தியாங்கிறது இந்துக்களின் நாடுலாம் பேசுகிறாங்கல்ல, இந்த ஆகம விதிங்கிறது இருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஆகம விதிப்படி இவர் வந்து நாங்கள் பண்ணது கரெக்டு அப்படின்னு இளையராஜாவும் ஆகம விதிப்படி அவர் சொன்னது கரெக்டுன்னு இன்னைக்கு சொல்லுவார். எப்படி சொல்லிடுவார், அவர் கேட்டால் சொல்லுவார். உங்களுக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அவர் என்னமா இருந்துட்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் இளையராஜாங்கிறத வந்து அவர் வந்து ஒரு இசை கடவுளாக இப்போ ஒரு பார்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க, அது ஒரு பக்கமாக இருந்துட்டு போகட்டும். ஆனால் இளையராஜாங்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு தமிழனுக்கு நிகழ்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி தான் அது அவரே வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டாலும் கூட நம்ம வந்து அனுமதிக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சதி போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, தீயில பாய்கிறது, அது வந்து சட்டத்தால் தடுக்கப்பட்டுருச்சு. ஒரு பொண்ணே நினச்சி என் புருஷன் கூட தான் ஜாவேன், என் புருஷன் இல்லாமல் அவனால் உயிர் வாழ முடியாதுன்னு நினச்சா அது சட்டப்படி அது குற்றம். அது தற்கொலை முயற்சி, பிடிச்சி ஜெயிலில் போடுற அளவுக்கான குற்றம், அது கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கான வரைக்குமான விஷயம். அது மாதிரி தான் இது வந்து தடுக்கப்பட்ட விஷயமாக அவரே ஏற்றுக்கொண்டாலும் கூட குற்றம் தான். ஏன்னா இவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆகம விதிங்கிறது, இந்த ஆகம விதி தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழ்நாடு கோயிலில் மட்டும்தான். ஏன்னா இந்துக்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க, இந்தியா முழுக்க கோயில்கள் இருக்குது, இந்தியா ஒரு இந்து நாடு எல்லாம் பேசுகிறீங்களா, அந்த ஆகம விதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கோயிலில் மட்டும்தான். இது இவங்களுக்காகவே ஸ்பெஷல், நம்மளை ஏமாற்ற வச்சுருக்க ஸ்பெஷல் உருட்டு. அதாவது எது முற்போக்கு மாநிலமோ அந்த மாநிலத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் உருட்டி வச்சுருக்குது ஆகம விதி. இந்த ஆகம விதிப்படி இங்கே இருக்கும். எப்படி இந்த சிதம்பரம் கோயிலை கேட்டால் சிவனே வந்தார், எங்களோட 3000 பேர் நாங்கள் கிளம்பி வந்தோம், எங்கள் கூட சிவனும் வந்தார், சிவன் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டார், நாங்கள் வெளியில் வந்து கோயிலை சுற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கோர்ட் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு. பார்த்தீங்களா, இதுதான். இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ வந்து இவருக்கு மட்டும் இல்லைங்க, இவரை போன்ற யாருக்குமே வந்து நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இதற்காக தான் திமுக வந்து அன்றையிலேருந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, திராவிட இயக்கம் அன்றையிலேருந்து பாடுபட்டுருக்கு. இன்றைக்கு வந்து பனகல் அரசருடைய நினைவு நாள். ஆதி திராவிடர் என்று மக்களை அழைக்கலாம், பஞ்சமர்னு அழைக்கக்கூடாது, இலி சொல்லி சாதி பேரை சொல்லி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டவர் பனகல் அரசர். அதே மாதிரி வந்து வகுப்பு வாரி உரிமைன்னு இருக்கு இல்லையா, இடஒதுக்கீட்டினுடைய முந்தைய வடிவம், அதை கொண்டு வந்தவர் அவர். இவர்கள்லாம் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இப்போ எப்படா நீ வந்து இளையராஜா வந்து அப்படி சொல்ல போச்சு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, இந்த கேள்வியை கேட்க வைப்பதற்கான உரிமையை கொடுத்தவருடைய நினைவு நாள் இன்றைக்கி. இன்று பார்த்து தான் வந்து அந்த சம்பவம் நடந்திருக்குது. அது அவர் எப்படி எடுத்துக்கிறாரோ இல்லையோ, ஆனால் ஒரு மனிதனை இவர்கள் நடத்திய விதம் வந்து தவறான விதம் தான். இதைத்தான் வந்து ஆகம விதிங்கிறாங்க. இவங்க வந்து நாளைக்கு இது ஒரு கேஸ் போட்டால் கூட தமிழ்நாட்டில் ஆகம விதி வந்து இருக்குது, ஸோ இதன்படி வந்து நாங்கள் இப்போ சொன்னது கரெக்டு தான் சொல்லி இவங்க வந்து விளக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்பெஷல் உருட்டை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு காலம் வரும். ஜெயலலிதா வந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க. கலைஞர் அதை செய்தார். தமிழ்நாடு வந்து கருவறைக்குள் இருந்து யாரும் போகலாங்கிற ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஆகம விதிங்கிறது இருக்குங்கிறத வந்து சிதம்பரம் கோயில் வழக்கில் வந்து ஒப்புக்கொண்டு விட்டு தமிழ்நாடு அரசு வந்து அன்றைக்கி சரியாக வாதாடாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வரக்கூடிய நாட்களில் வந்து இது பண்ணணும்னு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து மார்கழியினுடைய முதல் நாளாக அந்த ஒரு விழாவில் வேறு அவர் கலந்துக்கிறாரு. அவருடைய அந்த ஆல்பத்தெல்லாம் வந்து கேட்கலாங்கிற ஆர்வம்லாம் இருக்குது. ஏன்னா திருவாய்மொழியை வந்து கடவுள் மறுப்பாளர்கள் கூட அந்த அம்மா பாடிய விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வந்து அவ்வளோ தூரம் இலக்கிய நயம் சார்ந்த விஷயங்களை பாடி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி ஒரு முதல் நாளே வந்து இப்படி ஒரு பரபரப்பான அரசியல் பரபரப்பான ஒரு விஷயமாக நடந்துருச்சுங்கிறது தான்
உண்மை. அது அவர் ஏற்றுக்கொள்ளாட்ட விட்டாலும் அவருக்கு நடந்த தீமைக்கு வந்து அது தீமை தான், தீண்டாமை தான், தீமை தான் அது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. சார், உலக செஸ் சாம்பியன் குகேஷ் வந்து சென்னை திரும்பியிருக்காரு. ஒரு சிறப்பான வரவேற்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் சொன்ன ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டில் வந்து கிராண்ட் மாஸ்டர் இது பண்ணதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, உலக செஸ் சாம்பியன் வந்து அடிக்கிறதுக்காக அப்படின்ட்டுலாம் பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. நாளைக்கு வந்து அவருக்கான பாராட்டு விழாவும் வந்து நம்ம நடத்த இருக்கோம். ஸோ இது குறித்து சில இன்னைக்கு வந்து அது குறிப்பாக நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு எடப்பாடி கதறாரு. எடப்பாடிக்கு வந்து பதில் தான், எப்படி ஒரு துணை முதலமைச்சர் அவர் அமைச்சராக விளையாட்டுத்துறை பொறுப்பு கொடுக்கும்போது அவர் நடத்திய அந்த சதுரங்க போட்டி, உலக சதுரங்க போட்டியினுடைய தாக்கம் அது வந்து எப்படி தொடர்ந்து வந்து பல்வேறு விளையாட்டுகளுக்கும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வருது. இப்படி வந்து இப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இவ்வளோ தூரம் வந்து அடிக்கிறாங்களே, நல்ல கிரவுண்டில் பேட்டிங் பிச்சு கிடச்சா என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பயம்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கலைஞர் குடும்பத்தை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதா அப்படின்லாம் கத்த வைக்குது. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லை, ஜெயலலிதாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கல. இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறான்னு தெரியும். அது மோடி முதல் முடிவெடுக்கணும். ஏன்னா கட்சி அவங்க வந்து இப்போ சேட்டுகளில் வச்சுருக்காங்க, அடமானம் வச்சுருக்காங்க. இதுதான் நிலைமை. அப்போ வந்து இந்த குகேஷ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏன் வந்து அதிமுக காலத்தில் நடக்கலைங்கிற கேள்வியை மக்கள் கேட்டு பார்க்கணும். அந்த கார் வந்து நிற்கிது ஏர்போர்ட்டில், வந்து குகேஷை வரவேற்கிறதுக்கான ஒரு கார் நிற்கிது. அதில் வந்து வெல்கம் டு தி கிங் ஆஃப் செஸ், டு தி செஸ் கிங்டம்னு வருது. அவ்வளோ சிறப்பாக வந்து வரவேற்புன்னு ஒரு காரை ரெடி பண்ணி வெல்கம் டு தி கிங் ஆஃப் தி செஸ்ன்னு போட்டு டு தி கிங்டம் ஆஃப் தி செஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா சதுரங்கத்தின் ராஜ்யத்துக்கு வந்து அந்த மன்னரை வரவேற்கணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்கன்னா இதுதாங்க ஒரு வந்து ஒரு விளையாட்டு வீரரை வந்து ஒரு நாடு கொண்டாடக்கூடிய விஷயம். வந்து நாளைக்கு முதலமைச்சர் தலைமையில் பாராட்டு விழா, இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய அதிக கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இது எல்லா வகையிலும் வந்து அது இன்னும் சொல்ல போனால் நாட்டளவில் பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகம் கிராண்ட் மாஸ்டர் உள்ள நாடுங்கிற அளவில் இப்போ பொருத்தி பார்த்தோம்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து அந்தளவுக்கு வந்து அதிக கிராண்ட் மாஸ்டர்கள் உற்பத்தி பண்ணியிருக்குது. முதல்ல இந்த மாதிரியான விழாக்களின் மூலமாக அடுத்தவர்களுக்கு வந்து தூண்டுதலாக இருப்போம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. அரசு எவ்வளவு நாளும் வந்து விளையாட்டில் வந்து முதலீடு செய்வது தயாராக இருக்குது. விளையாட்டு என்பது தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, அதுவும் வந்து ஒரு இதுதான் அப்படிங்கிறது. ஏன்னா மக்கள் முன்னேற்றத்துக்காக எந்த அளவு செலவு பண்ணுறோமோ, மக்களுடைய வளர்ச்சி பணிகளை செலவு பண்ணுறோமோ, அதே மாதிரி விளையாட்டுகளுக்கும் செலவு பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அதை வந்து இந்த அரசு, திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அது பண்ணிகிட்டு இருக்கு. ஃபைன் சார், திருவண்ணாமலைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.